இது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அருமை தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் மங்கையர்செல்வன் அவர்களே, அவருக்கு இணையாகவும் துணையாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியை போல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய AR வேலன் அவர்களே, மற்றும் இந்த விழாவினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய ஆலிசூர் உலகம் என்ற நாவலை எழுதி சாகித்ய அகாடமியில் எழுதி பெற்ற அருமை சகோதரர் திருடி குருஸ் அவர்களே, சென்னையில் வாழும் தொழிலதிபர் அருமை சகோதரர் மைக்கேல் பெர்னாண்டஸ் அவர்களே, இன்னும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாம் பேசினார்கள். இப்பொழுது பேசும் பொழுது காலத்தை நிர்ணயித்தார்கள். ஒவ்வொருவரும் 5 நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது, ஏனென்றால் பேச வேண்டியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறிய காரணத்தினால் ஒன்றை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். மீனவர் விடுதலை ரேகைகள் என்று சொல்லி இருக்கின்றார். மீனவர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு 500 ஆண்டு காலத்துக்கு முன்பாக தோன்றியவர்கள் என்று நினைக்க வேண்டாம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர் எழுதிய நோட்டீஸிலேயே போட்டிருக்கின்றார், அமீபாக்கள் தோன்றிய காலத்திலேயே மீனவர்களும் தோன்றிவிட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார். உண்மை அதுதான். சமீபத்தில் 2 முறை விஜய் டிவியிலே ஒரு மகாபாரதம் என்ற ஒரு தொடரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப சொல்லி லட்சக்கணக்கான கேட்டுக்கொள்வதன் காரணமாக மீண்டும் அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மன்னரின் மகள், அவள் சத்தியவதி என்று சொல்லக்கூடியவள், அவள் ஒரு மீனவ பெண்மணி. அந்த மீனவ பெண்மணி கடலிலே செல்லும் பொழுது சந்தனு மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மகாராஜா அவரை கண்டு, உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்கின்றார். அப்பொழுது சத்தியவதி சொல்லுகின்றார், என்னுடைய இனம்தான் இந்த நாட்டை, உன்னுடைய நாட்டை, சந்தனு மகாராஜாவின் நாட்டை ஆள வேண்டும் என்று உறுதிமொழி கொடுத்தால் நான் உங்களை கட்டிக்கொள்கின்றேன் என்று அந்த சத்தியவதி என்று சொல்லக்கூடிய மீனவ பெண்ணான வளைச்சி சத்தியவதி கூறுகின்றார். அவருக்கு நாங்கள் படித்த பழைய ஏடுகளிலும் தப்பு பட்டயங்களிலும் சொல்லி இருக்கிறார்கள், மகாபாரத கதையிலே ரோமமுத்திரை என்ற பெயரைத்தான் அந்த சத்தியவதிக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. நாங்கள் இன்றும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரையும் இருக்கக்கூடியவர்கள் முத்திரையர்கள், ஆனால் வளையர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம், அம்பலக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். நாங்களும் கடலுக்கு சென்று மேம்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்று வரை அந்த ஒற்றுமை ஏனோ ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரையிலும் அது காணவில்லை, ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் செல்லவில்லை. நாங்கள் அருமை சகோதரர் தொழிலதிபர், சென்னை தொழிலதிபர் அருமை சகோதரர் அவர்களும் மங்கையர்செல்வன் அவர்களும் 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த கடற்கரை